பாட்டு எண் 17. ஓதியிடும் நாளாறும் உற்று, ஓதியிடும் நாள் ஆறும் உற்று ஆன்ம தத்துவம் என்றே ஆதி அருள் நூல் அறையும் கான். தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கோள் உத்தமனே நன்றா உனக்கு. ஆசிரியர் சொல்றாரு, தம்பி நான் இதுவரை உனக்கு எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 24 சொல்லியிருக்கீங்க சுவாமி. இந்த 24க்கு என்ன பேர் தெரியுமா? ஆன்ம தத்துவம் என்று பெயர். பாருங்க, ஓதியிடும் நாளாறும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான். ஆதி சிவபெருமான், அவன் அருளிய நூல் ஆகமம். எனவே 24 தத்துவங்களுக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர் என்று சிவபெருமான் அருளிய ஆகமம் சொல்லுகிறது. அப்ப ஆன்ம தத்துவம் எத்தனை? 24. இதுக்கு தான் இந்த பாட்டு. சரி, இனி அடுத்து என்ன சொல்ல போறேன்? தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள். இனி அடுத்து ஒரு தத்துவம் இருக்கிறது, அதை பற்றி நான் சொல்றேன். இப்ப கேட்ட மாதிரியே கேட்டுக்கப்பா. ஏன் நீ நல்லா கேட்கிற, அதனால உத்தமனே. இந்த பாருங்க, ஆசிரியர் மாணவனை பார்த்து, உத்தமனே இது சிவபெருமானுக்குரிய பேருங்க. எங்க இருக்குது தெரியுமா? திருச்சதகத்தில் இருக்குது. உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி அப்படின்னு திருவாசகத்தில் திருச்சதகத்தில் இந்த சொல் இருக்குது. உத்தமன் உன்னையன்றி மற்ற அறியேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த பாட்டிலையும் அடுத்த பாட்டு உத்தமன் என்று பாட்டே தொடங்குது. எனவே உத்தமன் அப்படின்னு இறைவனுக்கு பேரு. ஆசிரியர் மாணவனை சொல்லுகிறார், உத்தமனே. அப்ப எவ்வளவு நல்ல ஆசிரியர், நல்ல மாணவன் பாருங்களேன். அப்படி இன்னும் அந்த இதெல்லாம் அன்னைக்கு அவங்க அமைந்திருக்கிற வாய்ப்பு. எனவே உத்தமனே உனக்கு சொல்றேன் கேள்பான்ட்டார். சரி, இதுதான் பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. இதுக்கு மேலே ஒரு நுட்பம் இருக்கிறது. அதை அடுத்த பத்தியில பாருங்க. இந்த 17வது பாட்டுக்கு கீழே ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. உரைக்கு கீழே, பொருளுக்கு கீழே 2வது பத்தி பாருங்க. பூதம் 5, புலன் 5, அறிதற்கருவி 5, தொழிற்கருவி 5, அந்த கரணம் 4, ஆக 24 ஆன்ம தத்துவங்கள். மறந்துடக்கூடாதுங்க. இந்த 24 வீட்டில் போய் மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. 5 5 5 5 4, பூதம் 5, புலன் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்த கரணம் 4. முடிஞ்சு போச்சு. 4 தடவை அப்படியே சொன்னால் அது உட்காந்து வீட்டில் உட்காந்து என்னென்னு அப்படிலாம் படிக்கக்கூடாது. இதே போதுமான அப்படின்னு மனதை ஆழமாக பதிஞ்சிட்டா சரி. சரி, இந்த 4 24 ஆன்ம தத்துவம் என்று பெயர். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச செய்தி. இதுக்கப்புறம் ஒரு நுட்பம் சொல்றாரு பாருங்க. அனுபவத்திற்கு உற்ற கருவியாக அமைதலின் ஆன்ம தத்துவம் என பெயராயிற்று. ஆன்மா அனுபவத்திற்கு உற்ற கருவியாக நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியது இந்த 24 கருவிகள். நம்ம பெறுகிற இன்பம் துன்பம் இதுக்கெல்லாமே ரொம்ப துணையாக இருப்பதனால ஆன்மா அனுபவத்துக்கு உற்ற கருவியாக அமைதலின் ஆன்ம தத்துவம் என்று பெயர் ஒரு காரணம். இன்னொன்று சொல்றாரு பாருங்க. இதுக்கு ஆன்ம தத்துவம் என்று ஏன் இதுக்கு பேர் அப்படின்னா, ஆசிரியர்கள் குறிப்பிடலை, நினைவில் வச்சுங்க, அதில் குறிப்பு எழுதி கொள்ளுங்க. அதாவது இந்த 24 தத்துவங்களை இயக்குகிற தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த 24 தத்துவத்தை இயக்குவதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் பேர் ஸ்ரீகண்ட உருத்திரர்னு பேர். ஸ்ரீகண்ட உருத்திரர் என்று பெயர். அவர் நம்மை போல ஆன்ம வர்க்கத்தில் தலை சிறந்தவர், ரொம்ப சுப்பீரியர், நல்ல அறிவு ஆற்றல் எல்லாவற்றிலும் மேம்பட்டவர். எனவே ஆன்ம வர்க்கத்தில் உயர்ந்தவராகிய ஸ்ரீகண்ட உருத்திரர் கொண்டு இந்த தத்துவங்கள் இயக்கப்படுவதனால இந்த தத்துவத்துக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர். இங்க ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார். ஆன்மா அனுபவத்துக்கு உற்ற கருவியாக இருப்பதனால ஆன்ம தத்துவம் என்று பெயர். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஆன்ம தத்துவத்தினுடைய தலைவராகிய ஸ்ரீகண்ட உருத்திரரால் தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்கப்படுவதனால இந்த தத்துவத்துக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர்.
2 காரணமாச்சு. 3வது இதுக்கு வேறொரு பேர் இருக்கிறது. இது இந்த ஆன்ம தத்துவத்துக்கு வேறு பெயர்கள் 2 இருக்குது. ஒன்று போக்கிய காண்டம், இன்னொன்று பிரகிருதி தத்துவம். பிரகிருதி தத்துவம் நாம் இருக்கிற உலகம் பிரகிருதி மாயா புவனம்னு பேருங்க. பிரகிருதி மாயா புவனம் என்று நாம் இருக்கிற உலகத்துக்கு பேர். அதனால இந்த தத்துவத்துக்கு பிரகிருதி தத்துவம் என்று பெயர். அடுத்து ஒரு சொல்லி பாருங்க, எது? போக்கிய காண்டம். அது என்னையா போக்கிய காண்டம் அப்படின்னா, அந்த சொல் ரொம்ப அருமையான சொல். போக்கியம் என்ற சொல் நம்ம எல்லாருக்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல். இப்போ ஒரு தொழில் நிறுவனம் நாம் செய்யணும்னு நினைக்கிறோம். இட வசதி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே ஒருத்தர் தொழில் நடத்தி கொண்டு இருந்தவர் அதை நடத்த முடியல, நிறுத்தி வச்சிருக்கிறார். நாம் போனோம், எல்லாம் பிடிச்சி போச்சு. அவர் சொன்னார், இங்கே பாருங்கள், இந்த இடம், இந்த இயந்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற தொகைக்கு வட்டி இல்லை, என்னுடைய இடத்துக்கோ கட்டிடத்துக்கோ வாடகை இல்லை. அதனால் அதுக்கு பேர் என்ன பேர்? போக்கியம்னு பேர். அப்போ நான் என்னைக்கு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அந்த நிறுவனத்துக்குள்ளே நான் போகிறேனோ அப்போவே அந்த நிறுவனம் என்னுடையது. ஆனால் என்னுடையது அல்ல. எங்கள் கையெழுத்து போட்டாச்சு, கொடுத்தாச்சு, சரி, அந்த மிஷின் என்னுடையது தான், நான் தான் பாதுக்கணும். அதில் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா நான் தான் செலவு செய்துக்கணும், நான் தான் பார்க்கணும். ஆனால் என்னைக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்து முடிகிறதோ அன்னைக்கு அவர் கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டு நான் போகணும். அதனால் என்ன அர்த்தம்? இருக்கிற வரைக்கும் என்னது போலவே வச்சுக்கணும், ஆனால் என்னது அல்ல. இது புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேர் தானே போக்கியம். இதை நல்லா மனதில் வச்சுக்குங்க. இந்த உடம்பு தானே இந்த 24. இப்போ படித்தோமில்ல, கை கால் கண்ணு காது மூக்கு வாய் அந்த கரணம் இதெல்லாம் சேர்ந்து என்ன பேர்? போக்கியத்துக்கான கருவின்னு பேர். அப்போ இந்த உசுர் என்கிற பொருள் இந்த கூட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்குது? போக்கியத்துக்கு இருக்குது. மறந்துடக்கூடாது. இந்த வீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்? நல்லா சோப் போட்டு கழுவிக்கலாம், ஷாம்பு போட்டு தேய்ச்சிக்கலாம், இல்லைங்களா? வகை வகையாக அழகுபடுத்தி கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனால் இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. ஏன்? ஒரு நாள் சாமி கூகும்போது விட்டுட்டு போயிடும். தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா புல்டோசர் கொண்டு இடிக்கிற மாதிரி தான். காலன் நின்று என்ன பண்ணுவான்? நீ கொடுக்குற மாதிரி தெரியல, நானே எடுத்துக்கிறேன்னு எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ என்ன தெரிகிறதுன்னு பாருங்க. உடம்புக்கு பெயர் போக்கிய காண்டம். அப்போ நாம் எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? சொந்த வீட்லையா இருக்கிறோம்? இல்லைங்க, போக்கியத்துக்கு தாங்க இருக்கிறோம். இந்த உசிரே போக்கியத்தில் தான் இருக்குது. நாம் இருக்கிற உடம்பு சொந்த வீட்டில் இருக்குது. உங்கள் வீடு எங்கே இருக்குது? அங்கே இருக்குதுங்க. அது சொந்த வீடா? ஆமாங்க, வீடு சொந்தம்தான். அந்த வீடு சொந்தம்தான், ஆனால் இந்த கூடு சொந்தம் இல்லையா? இது என்ன வித்தை பாருங்களேன். இப்படிப்பட்ட வித்தையான உலகத்தில் தாங்க சிக்கி கிடக்கிறோம். என்னது தான், ஆனால் என்னது இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சிட்டாவே என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த உடம்பு நாம் பேணி பாதுகாப்பதற்கு உரிமை உடையவர்கள். ஆனால் உடம்புக்கு நானே சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிற ரைட்ஸ் நமக்கு கொடுக்கப்படலை. அதை நினைவு வைத்துக்கொள்ளும். எனவே இந்த உடம்பு நாம் இருக்கிற வரைக்கும், எது வரைக்கும்? இந்த இயந்திர ஒப்பந்தம் எழுதப்பட்ட கையெழுத்து இருக்கு பாருங்க, அது பத்திரத்தில் தெரியுது, நமக்கு கொடுத்த பத்திரம் தெரியல. ஏன்? அவர் வச்சுக்கிட்டார் கையில், இந்த கூட்டில் இத்தனை நாளைக்கு இருன்னு வச்சிருக்கிறார். அந்த நாள் வர வரைக்கும் கம்முன்னு விட்டுருவார். அந்த நாள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? தம்பி வீட்டை நோட்டீஸ்லாம் கொடுக்க மாட்டார், காலியே பண்ணிடுவார். வேலை முடிஞ்சு போச்சா? ஸோ நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த கூட்டை விட்டுட்டு போய்த்தாங்க ஆகணும். மறந்துடாதீங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், ஒருத்தரும் கூட வர மாட்டாங்க. உற்றார் யார் உலர் உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றார் யாருடன். எந்த தாயும் வரமாட்டாங்க, எந்த தந்தையும் வரமாட்டாங்க, எந்த நண்பரும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடு தான். அதனால் இருக்கும்போதே துணையாக வரவனை பிடிச்சி வச்சுக்கணும். சாமி நீ ஒருத்தன் தாயா, நான் போகும்போது கூட வருவேன். ஏன்? போன பிறகு துணையாக கூப்பலாம் நினச்சிக்காதீங்க. இருக்கும்போதே துணையை தேடி வச்சா தானே போகும்போது வரும். இருக்கிற வரைக்கும் ஆகாத ஆளையெல்லாம் சொந்தம்னு வச்சுக்கிட்டு தேமித்து வச்சுக்கிட்டு பாதுகாத்து வச்சுக்கிட்டு ஆகிற ஆளை விட்டு வச்சுட்டோமே, கண்டுக்காமையே விட்டுட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு துணை இறைவன் தான். அவருக்காக நாம் என்ன பண்ணுறோம்? அவரை பற்றி கொள்வதற்குத்தான் இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையில் போனால் போகுதுன்னு, எது
போனால் போகுதுன்னு சொல்லி உடம்புக்கு கொஞ்சம் சாப்பாட்டை போட்டு நம்ம கூட இருக்கவங்களுக்கும் கூட அப்படி நேர்ந்து கலந்து அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மொத்தத்தில் வந்த வேலை என்னன்னா, அவனை பற்றுகிற வேலைக்கு தான் வந்திருக்கிறமே ஒழிய நாம் வேற வேலைக்கு வரல. அதை உணர்த்துவது தான் இந்த ஞான சாத்திரங்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பு நமக்கு ஜூன் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதம் வேறொரு நிகழ்வு காரணமாக வகுப்பு மாற்றி வைக்கப்பட்டது. வருகிற ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று 2ஆம் தேதி 2/6 ஞாயிற்றுக்கிழமை என்று நம்முடைய வகுப்பு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் என்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அருள்தரும் முயங்கு புன்முலையம்மையுடனாகிய அருள்மிகு முருகநாத பெருமான் திருவடிகள், அருள்தரும் பெருங்கருணை நாயகி அம்மையுடனாகிய அருள்மிகு அவிநாசி அப்பர் திருவடிகள். திருச்சிற்றம்பலம்.